வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவோட ட்ரா இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே ஜீரோவும் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு நம்ம சொன்னோம். ஏன்னா போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் அக்ஷயாவில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 350ன்னு கொடுத்தாங்க. அந்த 2 நம்பருமே அப்படியே எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை தான் சொன்னோம். கண்டிப்பாக வந்து அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரே வச்சு தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரியே ஜீரோவும் 5 நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம அக்ஷயாவில் தான் சொன்னோம். கண்டிப்பாக வந்து அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பர் என்னவோ அதான் ஆடுவாங்க, அதை பேஸ் வச்சு தான் ஆடுவாங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பரும் கன்ஃபார்மாக வரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர், ரொம்பவே பெண்டிங் நம்பர். எப்போ வந்திருக்கு பாருங்கள், வின்வின் கம்பெனியில் எத்தனை 8ஆம் தேதி வந்தது 5ஆம் நம்பர். அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் எங்கேயுமே இல்லை. 0 வேணால் 2 டைம் வந்துருச்சு, ஆனால் 5ஆம் நம்பர் வரவே இல்லை. கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2 நம்பருமே நமக்கு ஒரு அருமையான வின்னிங்காக இருந்துச்சு. நம்ம சும்மா ஒரு மேலோட்டமாக தான் ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங்காக தான் இருந்துச்சு. 5ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எனக்கு தெரியும். நம்ம நேற்றே அதான் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா? அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபேவரட்டான வின்வின் கம்பெனியோட இருக்குது 22/4/2024 766வது குழுக்கள். இந்த குழுக்களில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, இதை வச்சு நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து 203 ஆடினாங்க. இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நாளைய பொறுத்த வரைக்கும், ஏன்னா போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான நம்பர்லாம் ஆடினாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வின்வின் கம்பெனி என்ன ஆடினாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு வின்வின் கம்பெனியில் 333 833 ஆடினாங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 531 மறுபடியும் 3ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த வின்வின் கம்பெனியை ட்ராவை பொறுத்த வரைக்கும் 908 அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு 4வது வின்வின் கம்பெனி. இன்னும் ஒரே ஒரு வின்வின் கம்பெனியோட ரிசல்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த வின்வின் கம்பெனியோட ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர் வரும், என்ன நம்பருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக தெரியுது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்ப்பேன். ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கணக்கில் வரும். அது மாதிரி தான் இன்றைக்கி ஆட போகிறாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின்வினில் 908 இல்லையா? 908 தான் நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர். சரிங்களா? அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 550 அப்படின்னு ஆடினாங்க. இதுதான் அடிக்கப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு 766. சரிங்களா? இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். இதுலேருந்து நமக்கு நாளைக்கு என்ன நம்பருங்க வரும், நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் கொஞ்சம் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். எனக்கு ஏபோட பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 159 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 159 தான் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து 199 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதை கணக்கு பண்ணி 159 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம். 1ஆம் நம்பர் நாளைக்கு ஏபோர்டில் வரணும். எதனால் அங்கே 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 1ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்போ எடுத்துருக்காங்க, அக்ஷயா ட்ராவில் எடுத்துருக்காங்க 158. அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு 1ஆம் நம்பர் வரல. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குது. நம்ம எப்படி 6ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லிட்டு இந்த டபுள்ஸ் தான் வரும்னு சொன்னோமோ, அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், 1ஆம் நம்பரை நம்ம ஏபோர்டில் எதிர்பார்க்குறோம். 1ஆம் நம்பர் தான் ஏபோர்டில் வரணும். ஏன்னா 5க்கு 1ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 5ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் வரும். கண்டிப்பாக ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு லாஸ்ட்டுக்கு சப்போஸ் ஒரு 1ஆம் நம்பராக ஆல் போர்டில் உட்காரக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 22/4/2024 வின்வினுடைய 766வது குழுக்கள் இல்லையா? அதை கணக்கு பண்ணி தான் சொல்கிறோம். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு. எப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சாங்கன்னா உங்களுக்கு 359 ஆடணும். 359க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அது கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். 359 ஏற்கனவே 358ன்னு வந்துருச்சு இல்லையா? நான் கணக்கு பண்ணி தான் நம்ம 359 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 339 338 இதெல்லாம் வந்துச்சு. 359 நாளைக்கு வரணும். சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் 359 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். 359. சரிங்களா? மேலேருந்து பார்த்தோன்னா 563 அப்படின்னு வரும். 553 அப்படின்னு வரும். 653 553 அந்த கணக்கு தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு 1 அல்லது 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 தாங்க. 0க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனால் அங்கே 0 வருது நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 5க்கு 0 ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 5க்கு 0 ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நாளைக்கு என்ன பி போர்டில் தான் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்குது. திரும்ப காமிச்சிட்ருக்கு. 0க்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குது. பிரகாசமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் மறுபடியும் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா, அப்போ வந்து ஒரு 500 600ங்கிற மாதிரி நம்பர்கள் வரும். அடுத்த ட்ராவில் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகி வந்துச்சுன்னா அந்த மாதிரி மேட்ச் ஆகிடும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 2ஆம் நம்பர் வந்து எப்படின்னா வந்து 556 நம்ம நேற்று என்ன சொன்னோம் உங்களுக்கு,
தெரியும். இந்த மாதம் வராமல் பி போர்டில் அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பர் தான் வரும். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆர்டர் இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. 5ஆம் நம்பர் நம்ம என்ன சொன்னோம், 5ஆம் நம்பர் மிஞ்சி போனால் 5ஆம் நம்பர் தாங்க வைப்பாங்க ஏ போர்டில். பி போர்டில் வேறு எதுவும் வைக்க மாட்டாங்கன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பெண்டிங் நம்பர். சரிங்களா, ரொம்ப பெண்டிங் நம்பரு. ஆனால் அதே ஏ போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர். ஆனால் ஏ போர்டில் எத்தனை நாள் ஆச்சு, 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 13 14 நாளாக வந்து ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வரவே இல்லை. ஆனால் பி போர்டில் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 5ஆம் நம்பர், ஒரு நாளைக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் மட்டுமே 1 2 3 4 5 6 7 நாள் 7 ட்ராவுக்கு நமக்கு 5ஆம் நம்பர் தான் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 8 ட்ராவுக்கு வச்சுக்கிறாங்க. 8 ட்ராவுக்கு நமக்கு வந்து 5ஆம் நம்பர் தான் பி போர்டில் வச்சுக்கிறாங்க. வேறு எந்த நம்பரும் இல்லை. அதிகமாக ஆடப்பட்ட ட்ரா வந்து 21 ட்ரா, இதில் 8 ட்ராவே வந்துச்சு. அதில் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவே வந்து ஒரு 6 ட்ரா, அது போக 3ஆம் நம்பர் ஒரு 6 ட்ராவுக்கு மேலே வந்துச்சு. சரிங்களா, ஆனால் மொத்தத்தில் ஆடப்பட்ட நம்பரில் உங்களுக்கு ஜீரோ தான் அதிகமாக இருந்துச்சு. ஜீரோவும் 5ஆம் நம்பர். அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நமக்கு நாளைக்கு வந்தால் அப்படி ஜீரோ எதிர்பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 2ஆம் நம்பர் வைக்கணும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் 7ஆம் நம்பர் இருக்குங்க. ஏன்னா 0க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 0க்கு 7 தான் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு, அதாவது வச்சாங்கன்னா என்ன வைப்பாங்கன்னா 0907 அப்படிங்கிற நம்பர் எனக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக. ட்ரை பண்ணி பாருங்கள். 907 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பருக்கு 907 அப்படி தான் எனக்கு காமிக்குது. 907 அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0க்கு 7ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது. நாளைக்கு அது கொஞ்சம் ஃபேவரபுளாக வருமே, அதை நீங்கள் பார்க்கலாமே. நாளைக்கு கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் நம்பர் வைஸாகவும் நமக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான். ஏன்னா பெண்டிங் நம்பரில் நம்ம 7ஆம் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங்கில் கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 27 நாளாக பி போர்டில் வராமல் கிடக்கு. சரிங்களா, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 நாளாக வராமல் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படியாவது 0க்கு 7 நாளைக்கு வந்து என்ன சொல்லலாம், நாளைக்கு வந்து 0க்கு 7ங்கிறது வரலாம், இல்லை 5க்கு 7ங்கிறது வரலாம். இப்போ 7ஆம் நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு நமக்கு 7ஆம் நம்பர் மட்டும் நமக்கு ஷூராக தெரியுது. ஏன்னா 5ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பர் அழகாக வரும். அதே மாதிரி 0க்கும் 7ஆம் நம்பர் வரும். இதில் நம்ம மாற்றக்கிறதுலாம் கிடையாது. ஒரே மாதிரி தான் 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 5ஆம் நம்பர். எதுக்கு 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 5ஆம் நம்பர் நாளைக்கு திரும்ப ஒரு 5ஆம் நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 905ன்னு வரணும், இல்லைன்னா 907ன்னு வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 902ன்னு வந்துருச்சு இல்லையா, அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 902ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு 902 905 அந்த நம்பர் 907 இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 90ன்னு வந்துருச்சுனாவே அதே மாதிரி 735 இந்த மாதிரி தான், இந்த 3 நம்பர் தான் அதிகமாக வரும். அதாவது 90க்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் என்னென்ன வருதுன்னா 5 7 3 இந்த 3 நம்பர் தான் அதிக ஃபேவரபுளாக அடிக்கிறாங்க. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து 159, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 359. இது ஏ போர்டுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்தால் பார்த்தீங்கன்னா 561 563. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 650 இல்லைன்னா 652 அந்த கணக்கும். அதே மாதிரி கீழேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா அதே மாதிரி வந்து நமக்கு 652 650 அந்த கணக்கே கொடுத்துருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வருது. இந்த கிராஸ்லேருந்து நம்ம எடுத்தாலும் அப்படி தான் வரும். சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா 757 இருக்கணும், இல்லை 750 655 பாருங்க, 655 இருக்கணும், இல்லைன்னா 657 இருக்கணும். அதை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 5 6 6 6 5 5ன்னு வந்துடணும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னா 6 5 7ன்னு வந்துடணும். சரிங்களா, புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஒரு 1ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 159, இல்லைன்னா 3ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 359. அதே மாதிரி இங்கே ஒரு 0 வைக்கிறாங்கன்னாக்கா நமக்கு என்ன வரும், 650 மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 650 கணக்கு அது வந்துடும். அப்படி இல்லைன்னா 652 அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள். 652 ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி 652 வச்சு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7 ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா, வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஒரு 6ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி நீங்கள் நாளைக்கு 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா ட்ரா நம்பர்லேயே ஒரு 6ஆம் நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வருது 6ஆம் நம்பர் எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி சொன்னதுலேயும் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக வந்து அக்ஷயா ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓல்டு ரிசல்ட் என்னவோ அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3 5 0 அதில் 5 0 மட்டுமே எடுத்து நமக்கு இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டை முடிச்சிட்டாங்க. 555 அப்படிங்கிற நம்பர் நமக்கு முடிச்சு விட்டாங்க. சரிங்களா, இதில் பெண்டிங் நம்பர் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பி போர்டெல்லாம் பெண்டிங் நம்பர் இல்லை,
சி போர்டும் பெண்டிங் நம்பர் இல்லை. ஆனால் ஏ போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்திருக்காங்க. பெண்டிங் நம்பர்னால் எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்திருக்காங்க. 5ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்போ வந்தது, வின்வின் கம்பெனியில் எப்போ வந்தது, உங்களுக்கு 8ஆம் தேதி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. சரிங்களா? அப்போ அதுவும் பெண்டிங் நம்பர் தான். பெண்டிங் நம்பர் எடுத்து தான் அடிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் தான். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த 7, 6 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் 7ஆம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு 7, 3 அதே மாதிரி இந்த 0, 2 2ஆம் நம்பரை விட விட்டுருங்களேன். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் வந்துச்சு. அதனால் நமக்கு அதை எடுக்க வேண்டியதில்லை. 6 இதுக்குள்ளே தான் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1ஆம் நம்பராக இருக்கும் அல்லது 6ஆம் நம்பராக இருக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.